ஏய் மாட்டு சாணியா, எதுக்கு வந்த நீ எங்களாண்டா 2 ரூபாய் நீடுறா? ஐயா பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறவங்கள பொழுது போல உங்க பாட்டை கேட்டேன், நல்லா இருந்தது. அதனாலதான் உங்க பாட்டை பாராட்டி 2 ரூபா கொடுத்தேன். இன்னும் பாடுங்க, இன்னொரு 2 ரூபா தரேன். வேற எங்கேயும் போய் பிச்சை எடுக்காதீங்க, நானே போட்டுடுறேன். ஏய் களிமண் போமா, யாரை பார்த்து பிச்சைக்காரன்டா? ஒருவா போகாதீங்க. அவன் எக்ஸ்ட்ரா 2 ரூபா போறாங்கனால இதே மாதிரி ஒவ்வொருத்தன்ட்டே 2 ரூபா வாங்கி நீங்க பையில ஓட்டிடுவோம். ஏய் என்னடா சொல்ற? ஆமா குருவே, அதுக்கு சைட்டா பிச்சை எடுத்துலடா. நானா வேணாங்கிறேன், நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்பா பிச்சைக்காரங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், ஆனா சண்டை இருக்க கூடாது. சண்டே உன்னால தானே வந்து சேகர வயா போடா போடா. அப்ப நான் 2 ரூபா கொடுங்க, நான் போயிடுறேன். 2 ரூபா வேணுமா? டேய் ஏடா கல்ல. ஏய் கோவப்படுறானுங்கடா. போடா. என்ன குரு வண்ட 2 ரூபாய் வெட்டிட்டீங்க. அது இருக்கட்டும், பாக்கெட்ல போட்டு அந்த 2 ரூபாய் எடு. இது கால் வாங்க உஷாராகிறானே, பிச்சை 2 ரூபா கூட கேட்கறான். அவன் சொல்லிதானே கொடுத்தான் ஆளுக்கு 1 ரூபான்னு. அது ஒரு நீயத்து ஜோபி கொடுத்தா இது ஆளுக்கு 1 ரூபாய் தான் சொன்னான், நான் எடுத்துக்கணும். அது எனக்கும் ஒரே இருக்குல்ல குரு. 1 ரூபாய் இருக்கட்டும், அது எவ்வளோ வராங்க பாரு. பாடு பாடு பாடு.